அதிமுக எதிர்க்கணும்னா 26 கட்சி இல்லை 260 கட்சி இருந்தாலும் அவர் சேர்த்துப்பார். ஏன்னா இன்றைக்கி அவர் பலவீனமாக இருக்கார். அதிமுக வந்து எப்போ அவர் தூக்கி எறியப்பட்டார். அதிமுக வேஷ்டி கூட கட்ட முடியாமல் தான் இருந்தார். அதிமுக கொடியை கூட கம்பத்தில் போட முடியாமல் தான் இருந்தார். அப்படி ஒரு இயக்க துரோகி யாருன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் இல்லையா? அப்போ அந்த துரோகி எங்கேருந்து யார் கூட போய் சொன்னால் எங்களுக்கு என்ன? நாங்கள் அவரெல்லாம் தூக்கி போட்டு ஒரு வருஷம் மேலே ஆகிடல. அரசியல் தேர்தல் அரசியல் மட்டுமே தான் தவிர மக்களுக்கான அரசியல் இவங்க என்றைக்குமே பண்ண போகிறதில்ல, பண்ணவும் மாட்டாங்க. மக்களுடைய வாக்குகளை வந்து வாங்கணும், பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கணும். ஆனால் இவங்க ஜாதிக்காகவும் எதுவும் பண்ண மாட்டாங்க, சிறுபான்மை மக்களுக்காகவும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜாதி கட்சி வச்சுருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும், மத கட்சிகள் வச்சுருக்கிற சிறுபான்மையினர் எவ்வளோ முஸ்லீம் இயக்கங்கள் இருக்குது, அவங்களா இருக்கட்டும், யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்களே ஸ்டாலினை? அவர் முதல்ல வந்து எவ்வளோ திமுகவில் பணிஞ்சு போனார், எவ்வளோ அவங்க அவமானப்பட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டார். திமுக விட்டு வெளியே வந்தார்ல, வெளியே வந்தால் திருப்பி அடிக்க ஆரம்பித்தார்ல. அடிக்க ஆரம்பித்து கருணாநிதி தாங்கினாரா புரட்சி தலைவருடைய அடியை? 10-11 வருஷம் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களா அந்த கருணாநிதி கட்சிக்காரங்க? வரல இல்லையா? அப்புறம் அதே பாணியில் தான் எங்கள் எடப்பாடியார். நாளை நம்பிகளுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ திமுக ஒரு 26 பேர் கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க சார். இதை அதிமுக எப்படி சார் எதிர்கொள்ள போகுது? திமுகவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கூட்டணிகள் தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம் வந்துடல. 26ன்னு கூட்டணிங்கனாவே 2, 6, 8 8னாவே சனி பகவானை குறிக்கும். இப்போ தான் சனி பயிற்சியும் முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்களே புரிஞ்சிங்களேன், 8 வச்சு செய்வார். அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் 26 கூட்டணி இல்லை 260 கட்சி கூட்டணி வச்சுருந்தாலும் அவருக்கு வந்து இப்போ எடப்பாடியார் மேலே பயம் வந்துருச்சு. இதுதான் முதல் காரணம். ஏன்னா தமிழக மக்கள் எங்கே போனாலும் பட்டி தொட்டியெல்லாம் அடுத்தது யாருன்னா முதலமைச்சர் எடப்பாடியார் தான், அவர் தான் வரணும், அவர் தான் வரணும்னு சொல்லி எல்லாம் பொதுமக்கள் வாயில் சர்வசாதாரணமாக வந்துருச்சு இல்லையா? இப்போ நீங்களே எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ அது பயம் தானே. இப்போ இந்த தேமுதிகாவை கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ இந்த ஏபாவில் அந்த காலேஜ் மேட்ரு ஏதோ ஒன்று சொல்லிக்கிறாங்க. நம்ம சொல்ல ஊடகங்க சொல்லுது, ஏதோ மிரட்டி அவங்க பக்கம் கூப்பிட்டுக்கிட்ட மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அதாவது அவங்களுக்கு வேண்டியது என்ன? அதிமுகவை எதிர்க்கணும்னா 26 கட்சி இல்லை 260 கட்சி இருந்தாலும் அவர் சேர்த்துப்பார். ஏன்னா இன்றைக்கி அவர் பலவீனமாக இருக்கார். இப்போ அதிமுகவில் இருந்த தேமுதிக எஸ்டிபி உள்ள கட்சி கூட அங்கே போய் சேர்ந்துருக்கேன் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதனால அதிமுகவுக்கு ஏமாற்றமா? சார் எங்களுக்கு ஏமாற்றமே இல்லை. இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு தான் ஏமாற்றம். ஸ்டாலினை நம்பி யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஏமாற்றமே தவிர இங்கே வந்து அதிமுகவுக்கோ எடப்பாடியாருக்கோ எந்த விதத்துலையும் 0.1% கூட ஏமாற்றம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இப்போ ஸ்டாலின் இப்போ 5 வருஷம் ஆட்சி ஆண்டார்ல, அவர் கூட்டணியே வேணாம். இப்போ காங்கிரஸ் எதுக்கு காலில் கீழே பிடிச்சி இழுத்து பிடிச்சி உட்கார வச்சார்? பயம் தானே. அவர் ஆட்சி நல்லா பண்ணியிருந்தாருன்னா, அவர் மக்களுக்கு நல்லா தொண்டாற்றியிருந்தாருன்னா, மக்களுக்கு நல்ல சில எல்லா நலத்திட்டங்களையும் நல்லா கொடுத்துருந்தாருங்களா, இல்லை அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் யாருக்கும் பயந்துருக்க வேணாம் இல்லைங்களா? இப்போ அவருக்கு பயம் தானே காரணம். இப்போ அந்த பயத்தால் தானே இவங்க எல்லாருமே வேணும்னு சேர்த்துக்கிறாரு. தேமுதிகாவுக்கு என்ன இருக்குது? எத்தனை % ஓட்டு இருக்குது? அவங்களுடைய பலம் என்னன்றது அவங்களுக்கே தெரியும். எல்லா பத்திரிகையிலையும் போடுறாங்களே, அந்த அம்மா பெட்டி எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே தான் போவாங்க, சீட்டு எங்கே அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் போவாங்க. அப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்மள்ட்ட அதிமுகவில் இருந்தாங்களே, அவங்கள ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பொருட்டாக கருத்து இல்லை சார். நாங்கள் நம்புறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மா, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆன்மா, தமிழக மக்களுடைய எண்ணங்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் எப்படி ஆட்சி அமைச்சார் 4.5 வருஷ காலத்தில், 2.5 வருஷ காலம் கொரோனா காலத்திலே அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களை காப்பாற்றினார். இது வந்து ஊரறிஞ்சு மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. எடப்பாடியார் இனி முதலமைச்சர் ஆனால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு. அவரை விட்டால் தமிழ்நாட்டில் காப்பாற்ற இனி எந்த தலைவருக்கும் அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை இல்லையா? ஸ்டாலின் வந்து அவர் செஞ்ச ஆட்சியில் குறை, அவர் செஞ்ச அரசாங்கத்தில் குறை, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கற்பழிப்பு. 2 வயசு பெண் குழந்தை ஒரு அவங்க இளைஞரணி கிருஷ்ணகிரி இளைஞரணி ஒன்றிய செயலாளராக ஒன்றிய அமைப்பாளர், அந்த ஆள் பேர் கூட ஏதோ ஒரு நல்ல பேர், அவர் பண்ணியிருக்காரு. பாலியல் வன்கொடுமையால் இறந்துருக்கு 2 வயசு குழந்தை. இதுக்கு என்ன பண்ணார் ஸ்டாலின்? நியாயமாக ஸ்டாலின் தூக்கு போட்டு சாகணும். அவன் கட்சிக்காரன் பண்ணுற அந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கெல்லாம் ஸ்டாலின் தூக்கு போட்டு சாகணும். இன்னும் மனுஷனாக சுற்றிக்கிட்டு இருக்காருல்ல.
அவரே வெக்கமே இல்லாமல் எப்படி திருப்பியும் ஆட்சி அமைக்கணும்ன்ட்டு தமிழக மக்களுக்கு வந்து கேட்குறாரு. அது இல்லாமல் எத்தனை ஒன்றுமே பண்ணாத ஸ்டாலின் கடைசி மகளிருக்கு 1000 ரூபாலாம் கொடுக்குறாரு சார். சார் 5000 ரூபா வேறு அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு சார். பெண்களுக்கு போடட்டும் சார். 30 மாதம் கொடுக்கல, அது 30,000 கொடுக்க சொல்லுங்கள். 30 மாதம் ஏமாத்தினார்ல சார் பெண்களுக்கு. இப்போ 5000 ரூபா கொடுத்துட்டு மீதி 25,000 யார் கொடுக்குறது? ஸ்டாலின் தானே தரணும். அப்போ அவர் ஏமாத்துறன்னு தானே அர்த்தம் இல்லைங்களா? இப்போ வந்து அதான் சொல்கிறேனே, உயிர் போகிற சமயத்தில் சங்கரான்னு வாங்கல அந்த மாதிரி அவர் ஆட்சி முடிய போகுது. அவருடைய இதோட திமுகவுடைய சகாப்தமே முடிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி தமிழக மக்கள் இந்த திமுகவை சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்துட்டாங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. கொடுத்த விடியல் வரைக்கும் போதும். கடைசி நேரத்தில் வந்து மக்கள் எல்லாம் இப்போ படிச்சுட்டாங்க, படிப்பறிவு வந்துருச்சு. அப்போ நீங்கள் சொல்கிற 1960 70 ஏமாற்றிருக்கலாம். இவங்க இப்போல்லாம் வந்து யாராலையும் ஏமாற்ற முடியாது இல்லைங்களா? எல்லாரும் படிச்சிருக்காங்க சார். கடைசி நேரத்தில் வந்து எல்லாமே நான் தரேன்னா அதெல்லாம் இல்லை. ஆட்சி அமைச்ச காலத்துலேருந்து மக்களை விரும்பணும், மக்களுக்காக ஆட்சி நடத்தணும். அது எதுவுமே ஸ்டாலின் கிட்ட கிடையாது, அவங்க அப்பா கருணாநிதிகிட்டையும் கிடையாது இல்லையா? நாங்கள் ஆட்சி அமைச்சதுலேருந்து நாங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அத்தனை வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் இல்லையா? இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, 525 வாக்குறுதிகளில் ஸ்டாலின் ஒன்றுமே பண்ணல, இந்த வாக்குறுதி பண்ணலாம் அந்த வாக்குறுதி பண்ணல நாங்கள் சொல்கிறோம்ல. அவங்க தைரியம் தான் சொல்லுங்களேன் நாங்கள் இதெல்லாம் பண்ணலன்ட்டு. ஆட்சியில் குறை சொல்லுங்கள் சார். எடப்பாடியார் ஆட்சியில் முடியாதுல்ல. எடப்பாடியார் ஆட்சி இல்லை, அதிமுக வரலாறு சரித்திரத்திலே எங்களை குறை சொல்ல முடியாது சார். இப்போ வந்து ஓபிஎஸ் அதிமுகவில் 3 முறை முதலமைச்சர் இருந்த ஓபிஎஸ் இப்போ திமுகவுக்கு போயிட்டார். அவர் இன்றைக்கி வந்து அதிமுக தாய் கழகமான திமுகவில் இணைக்கிறதுக்காக ஒரு 5000 பேர் இணைப்பூர் நிகழ்ச்சி மதுரையில் வச்சுருக்காரு சார். அவர் சொந்த ஊர் வந்து தேனி. ஸோ அங்கே வைக்காமல் மதுரையில் வச்சுருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுக வந்து எப்போ அவர் தூக்கி எறியப்பட்டார். அதிமுக வேஷ்டி கூட கட்ட முடியாமல் தான் இருந்தார். அதிமுக கொடியை கூட கம்பத்தில் போட முடியாமல் தான் இருந்தார். அப்படி ஒரு இயக்க துரோகி யாருன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் இல்லையா? அப்போ அந்த துரோகி எங்கேருந்து யார் கூட போய் சொன்னால் எங்களுக்கு என்ன? நாங்கள் அவரெல்லாம் தூக்கி போட்டு 1 வருஷம் மேலே ஆகிடல, ஆண்டுகள் ஆகிடுது இல்லை, வேணாம் நாங்கள் தூக்கி போட்டோம்ல, சேர்க்கலை இல்லை இது வரைக்கும். இப்போ நாங்கள்லாம் எங்கள் தலைவர் எடப்பாடியார் சரி அவரை வந்து சேர்க்கலை போகலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தொண்டை மனுஷனே அவரை சேர்க்கக்கூடாது தானே இருக்குது. அப்புறம் அவர் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாருன்னா, அவர் முதல்ல தேனின்னு சொல்கிறீங்க. தேனியில் எல்லாருமே ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊர் மக்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல அவர் கிணத்துலேருந்து அவர். அப்புறம் தேனியில் ஏற்றுப்பாங்களா? அதிமுககாரன் செருப்படி அடிப்பான். தேனியில் வந்து 5000 பேர் சேர்க்குறேன் 50,000 பேர் சேர்க்குறேன்னா அதிமுக உண்மையுள்ள தொண்டை ஒவ்வொருத்தரும் அவருக்கு அப்புறமா எல்லாமே திருப்பி இங்கே வந்துட்டான்ல. ஒவ்வொருத்தரும் திருப்பி எடப்பாடியார் தேடி வந்துட்டாங்க. தாய் கழகம்னா அதிமுக தாங்க. அவருக்கு எப்படி திமுக தாய் கழகமாகும்? இல்லை, அப்படி ஒரு இணைப்பு விழா இன்றைக்கி நடத்துகிறாரு மு.க. ஸ்டாலின். இந்த விழாவுக்கு தலைமையேற்று போயிருக்காரு சார். ஸ்டாலினே செட் பண்ணி நடத்துகிற விழா சார் இது. ஸ்டாலின் அங்கே அமைச்சர் மூர்த்தி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்க செட் பண்ணி நடத்துகிற விழா. அதில் இந்த ஆள் போய் கலந்துக்கிறாரு. அவர் தான் இது மாயை. வெளியில் இவங்க ஊடகங்களை வச்சுட்டு என்ன பண்ணணும், முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்த ஒரு முதலமைச்சர் வந்து திமுகவில் இணைஞ்சிட்டார், அவர் இத்தனை பேரோட இணைஞ்சிட்டார். ஏங்க ஒரு முதலமைச்சராக இருந்த 5000 பேரோட போய் இணையறேன்னு சொல்கிறதே அசிங்கம். என்ன சொல்கிறீங்க? சும்மா சாதாரணமாக இங்கேருந்து போகிற எவனாவது ஒரு திமுகவில் போய் சேர்றான்னா கூட அவனே 5000-10,000 பேரோட சேர்றான். அப்போ நீங்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தால் இப்போ உங்களோட ஒரு 4 பேர் கூட கிடையாது. உங்களோட யார் இருந்தா லாஸ்ட் வரைக்கும்? உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் வைத்திலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஓனவங்க தானே. அப்புறம் உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ அரசியலுக்கே தகுதி இல்லை. அதாவது அதிமுகவே மகுடம் சூட்டினா தான் நீ முதலமைச்சர். அம்மா நீ வேறு வழி கிடையாது, நீ ஒரு டம்மி பீஸு, லாஸ்ட்டாக நீ வந்து எப்படியும் கொடுக்க போகிற அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, அதனால் வந்து திருப்பி வந்தவுடனே கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து அவரே பெருமையாக சொல்லிக்கிறார், நான் பரதன். அம்மா ஒரு இதில் சொல்லிட்டாங்க அவர் ஒரு பரதன்ட்டு. அதில் வந்து என்ன சொல்கிறார் பெருமையாக, நான் வந்து அம்மாவுக்கே வந்து ஆட்சியை திருப்பி ஒப்படைச்சோம். ஒப்படைக்கலாம் விட்டுருவாங்களா? இவர் விட்டுருவாங்களா முதல்ல ஒப்படைக்கலைன்னா? இவருனா அவ்வளோ பெரிய லீடரா சார் அவர்? சும்மா அவரே பெருமையாக பேசிக்க வேண்டியதுதான். அவரை பற்றி பேசி டைம் வேஸ்ட் வேணாண்ணா சார், அவர் நோ யூஸ் சார். இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெற்றுட்டே வருது சார். இப்போ நேற்று கூட அரக்கோணம் அருகே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு தூக்கி இது பண்ணுறாங்க சார். இந்த தேர்தலில் அது எதிரொலிக்குமா சார்? சார் அரக்கோணம் இல்லை சார், தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எங்கே நடக்கலைன்னு சொல்லுங்கள். எங்கே நடக்கலை? பாலியல் வன்கொடுமை எங்கே நடக்கலை? கஞ்சா வியாபாரம் எங்கே நடக்கலை? சாராய வியாபாரம் எங்கே நடக்கலை? டாஸ்மார்க்கில் இரவு மேலே வந்து பிளாக்கில் விற்கிறது எங்கே நடக்கலை? இதெல்லாம் எங்கே நடக்கலைன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி அராஜகங்கள் எங்கே நடக்கலை?
சொல்லுங்கள், ஒரு பிரியாணி கடையை விட்டதில்லை இவனுங்க. ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு செருப்பு கடை விட மாட்டானுங்க. எல்லா இடத்துலையும் அராஜகம், அடிதடி, வெட்டுக்குத்து தான் நடக்குது. இங்கே சுத்தமாக பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. அதாவது 234 சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துட்டிங்கன்னா பல நூறு வழக்குகள் வந்து இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தார் சார்? இரும்பு கரம் கொண்டு அடக்கும்லாம் சொன்னாரே சார். அவருக்கு கரமே இல்லையாங்க. அவருக்கு எங்கே இருக்குது கரம்? அப்புறம் தானங்க இரும்பு கரம். அவர் ஏது கரம்? அவர் கை இருக்கா? கை இருந்தால் அவர் ஆட்சி ஆளணும்ல. அவருக்கு தைரியம் இருந்தால் கை ஆட்சி ஆளணும்ல. கிடையாது. அவரை சுற்றி இருக்கிற துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், அப்புறமா உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, இவங்க தான் ஆட்சி ஆளுறாங்க. தெரியும், இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் தானே. அப்புறம் இவருக்கே கையே இல்லை, அப்புறம் எப்படி இரும்பு காரம் அவருக்கு ஆகிடும்? எதையுமே ஸ்டாலின் பண்ணலைங்க. ஸ்டாலினால் பண்ணவும் முடியாது. அவர் வந்து ஒரு ஆட்சி ஆள்வதற்கு தகுதியற்ற ஒரு மனிதர், பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல எவனாவது எதிர்ப்பு சொல்லி பேசுகிறானா அவங்க கட்சியில்? அவங்களுக்கே தெரியும் இது பொம்மை தான். பொம்மை கீ கொடுத்தா ஓடும், அவ்வளோதான். சார், இப்போ இந்த பட்டியல் மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடக்குது சார். கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் ஈரானில் ஒரு தலைவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்பசிலாம் முற்றுகிறாரு. அவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மறுக்கிறாரு சார். ஏன் சார்? அங்கே ஈரானில் நடந்த ஒரு இஸ்லாமியர் படுகொலைக்கு இங்கே கேட்குறாரு இல்லையா? முதல்ல இவங்களே அப்துல் கலாமுக்கு வந்து ஆதரிச்சாங்களா? அப்துல் கலாம் முதல்ல இவங்க ஆதரிச்சாங்களா? திமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும். அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமியர். இவங்க வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து அரணாக இருப்போம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் தோழன், நாங்கள் தான் நண்பன் சொல்லி தட்டி சிறுபான்மை ஓட்டுக்காக அரசியல் செய்கிற ஸ்டாலினை பார்த்து நான் கேட்குறேன். அப்துல் கலாம் யார்? பச்சை தமிழன் இல்லையா? அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஜனாதிபதி தேர்தல் நிற்கும்போது நீங்கள் வாக்களிச்சிங்களா? வாக்களிக்கல. அப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே தேர்தல் அரசியல் தானே. தேர்தலுக்காக உங்களுக்கு ஓட்டு வேணும்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும், சிறுபான்மையர்கள் ஓட்டு வேணும், தலித் மக்களுடைய ஓட்டு வேணும்னுவீங்க. ஏன் தலித் மக்கள் இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த மலம் கலந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. அதுக்காக என்ன பண்ணார் திருமாவளவன்? என்னங்க பண்ணார்? இப்போ அவங்களுக்கு தெரியாதா? அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அந்த மலம் கலந்தது யாருன்றது இவங்களுக்கு தெரியாதாம்மா? அந்த காவல்துறைக்கு தெரியாதாம்மா? ஏன் தெரியாது? இவங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வேண்டியது அரசியல், தேர்தல் அரசியல் மட்டுமே தான் தவிர மக்களுக்கான அரசியல் இவங்க என்றைக்குமே பண்ண போகிறதில்ல, பண்ணவும் மாட்டாங்க. சரிங்களா? இவங்க தேர்தல் அரசியல்வாதிகள் மக்களுடைய வாக்குகளை வந்து வாங்கணும், பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கணும். ஆனால் இவங்க ஜாதிக்காகவும் எதுவும் பண்ண மாட்டாங்க, சிறுபான்மை மக்களுக்காகவும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜாதி கட்சி வச்சுருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும், மத கட்சிகள் வச்சுருக்கிற சிறுபான்மையினர் எவ்வளோ முஸ்லீம் இயக்கங்கள் இருக்குது, அவங்களா இருக்கட்டும், யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்களா ஸ்டாலினை? கேட்டதில்லைல்ல. ஏன் கேட்க மாட்டாங்க? பயம் ஒரு பக்கம், ப்ளஸ்ஸு எதிர்த்து கேட்டுட்டா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது இல்லை. அவங்க இன மக்களை ஏமாற்றி ஸ்டாலின்கிட்ட அவங்க வைத்து ஒப்பிக்கிறாங்க. இதுதான் இவங்க பண்ணுற அவங்க மக்களுக்கான செய்கிற ஒரு நன்றி கடன். சார், கடைசி ஒரு கொஸ்டின் சார். சார், இப்போ அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் வந்து மீண்டும் வந்து எதிர்க்கட்சியாக உட்கார மாட்டார்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வப்பிரந்துக்கு சொல்லியிருக்காரு சார். கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. அவரையும் எதிர்க்கட்சியாக உட்கார போகிறார். அவர் தான் முதலமைச்சராக போகிறாரு. முதல்ல ஸ்டாலின் உட்காராரா பாருங்க. அதை அவர் மனசில் உறுத்தல் காரணமாக தான் சார் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆமாங்க, உண்மைதான். அவர் மனசில் தெரியுது இல்லை. அவர் ஏன் எதிர்கட்சியாக உட்கார போகிறாரு? அது எல்லாருக்குமே தெரியுது. எதிர்கட்சியாக கூட உட்கார மாட்டாருன்னா அவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும்போது அவரையும் எதிர்கட்சியில் போய் உட்காரணும். எதிர்கட்சியில் எதிர்கட்சியில் வந்து இருக்கும்போது ஸ்டாலினும் இருக்கட்டும், காங்கிரஸ் கூட்டணியும் இருக்கட்டும், முதல்ல எதிர்கட்சியில் நீங்கள் இருந்தீங்களா? நாங்களும் தேமுதிக கூட்டணி இருக்கும்போது, விஜயகாந்த் இருக்கும்போது எங்கள் கூட்டணி ஒரு தலைவரை தான் எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக்குனாங்க. அன்றைக்கி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் ஓரமாக உட்காந்துருந்த ஸ்டாலினும் காங்கிரஸ்காரங்களுக்கும் தெரியாதா அதிமுகவை பற்றி? 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவானுங்க. இவங்க 13 தோல்வி ஸ்டாலின் ஆச்சே. 2011 இவங்க தோல்வி தானே. அது இல்லாமல் 10 வருஷம் தலைவர் புரட்சி தலைவர் இருக்கும்போது 10 வருஷம் தோல்வி, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது 10-11 வருஷம் தோல்வி. இந்த தோல்விலாம் கண்டுக்கே தெரியாதே. இப்போ எடப்பாடியார் இப்போ அதாவது ஒரு எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபஸ்ட்டு அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும் சண்டையில். ஆனால் லாஸ்ட்டாக அடிக்கிறது யார், ஜெயிக்கிறது யார்? எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆருடைய ஸ்டைல் சினிமாலேயும் அப்படி தான், அரசியல்லையும் அப்படி தான். அவர் முதல்ல வந்து எவ்வளோ திமுகவில் பணிஞ்சு போனார், எவ்வளோ அவங்க அவமானப்படுத்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டார். திமுக விட்டு வெளியே வந்தார்ல, வெளியே வந்தால் திருப்பி அடிக்க ஆரம்பித்தார்ல. அடிக்க ஆரம்பித்து கருணாநிதி தாங்கினாரா புரட்சி தலைவருடைய அடியை? 10-11 வருஷம்
வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களா அந்த கருணாநிதி கட்சிக்காரங்க? வரல இல்லையா? அப்புறம் அதே பாணியில் தான் எங்கள் எடப்பாடியார் 1000 தோல்வி இருக்கட்டுங்க, இப்போ வரப்போகிற 2026 மெகா வெற்றி காண போகிறாரு. இந்த இப்போ தமிழ்நாட்டை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு எங்கள் ஐயா. அந்த பயணம் 2026 வெற்றி அடைய போகுது. 2026 எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை அவர் தான் ஆள்வார். ஏன்னா ஆளக்கூடிய தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. மக்கள் அவரை தான் ஆதரிப்பாங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார்.